உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. வார்த்தைகளை தந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உயிர் தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல சிரசு மேல தங்குவதாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை நீங்கள் மிக சந்தோஷமாய் வீட்டில, உங்கள் குடும்பங்களில, சபைகளில கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி நீங்கள் நன்றாக இந்த நாளில் அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த நாட்கள் ஓய்வு நாளிலே மாலை வேளையில நாங்கள் கூடி ஜெபிக்கிறது பழக்கமாக இருந்தது. இந்த நாளிலும் கூட சில தூர பிரயாணங்கள், பிறகு அநேக காரணங்கள் இருக்கிறபடினாலே இந்த நேருளையில உங்களை பார்ப்பதற்கு தெய்வம் தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. உங்கள் முன்பதாக பேசுவதற்கு கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக கர்த்தரை நான் நன்றியுள்ள மனதுடனே ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த உயிர்த்தெழுந்த நாள் என்ன என்று சொல்லி அநேகருக்குள்ள கேள்வியாக அல்ல, எதற்காக இதை நினைவு கூறும் என்று சொல்லி நீங்க நினைத்து இருக்கலாம், இல்ல நினைக்கலாம். ஏனையா நாங்கள் இந்த ரிசரக்ஷன் டேயை நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அறியாமலே சிலர் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நல்ல உணவு, நல்ல ஒரு போஷணம், நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உயிர் தெழுந்த நாளை எப்படி நினைவு கூறணும்னா, கிறிஸ்து இயேசுவை மரித்தோரில் இருந்து உயிர் தெழும்ப பண்ணின பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்கணும். அவருடைய மிகுந்த வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள நிரம்பி இருக்கிறது. எப்பொழுதுமே நமக்குள்ள நிரம்பி இருக்கும் போது நம்ம சொல்லணும், இப்படியே கிறிஸ்து இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணினார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் கூட தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல அநேக காரியங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நான் சில காரியங்களை உங்கள் இடத்துல பேசி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். சுவிசேஷ புத்தகங்களில மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், ஒவ்வொரு பக்தர்கள், ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் இந்த பகுதியை ஒவ்வொரு அவர்கள் கேட்டபடி, அவர்கள் பார்த்தபடி, அவர்கள் அநேக ஜனங்களிடத்துல எடுத்துக்கொண்டு எழுதினபடி எங்களிடத்துல கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு கூட அந்த எல்லா பகுதிகளை சேர்த்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதியிருக்கிற மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு பேச வாஞ்சிக்கிறேன். உலகத்திலே மிகுந்த பயங்கரமா இந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகம் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட்டது. ஸோ இதுல நீங்க எல்லா பகுதிகளிலும் டீட்டெயிலா எழுதியிருப்பாங்க. ஆனா மார்க்ல எல்லாவற்றையும் எடுத்து சின்னதா சுருக்கமா அழகா இந்த மார்க் எழுதி கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல இந்த 16ஆம் அதிகாரத்துல நாங்கள் வாசித்துக் கொண்டு வரும்போது
இந்த இடத்துல முதலாவது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது யாக்கோபுடைய தாயாகிய மரியா, மக்தலின் மரியா, அதற்கு பிறகு சலோமி, இப்படிப்பட்ட சகோதரிகள் என்ன பண்றாங்க, இயேசுவை சிலுவையிலிருந்து மரித்த பிறகு அவர் எடுத்துக்கொண்டு வந்து இந்த கல்லறையில வைத்து விட்டாங்க. இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து இடத்துல போயிட்டு நம்ம சுகந்த தைலத்தை இயேசு கிறிஸ்து மேல போடணும் என்று சொல்லி இந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அநேக சுகந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஏசப்ப மேல போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா வரும்போது வந்த உடனே அவங்க பாக்குறாங்க கல்லறை மூடப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. இயேசு உள்ள அடக்கு பண்ண வச்சிருக்கிறாங்களே, யாராவது இந்த கல்லறை எடுத்து கல்லறையில் இருக்கிற இந்த பெரிய கல்லை எடுத்து புரட்டி போட மாட்டாங்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டு நிற்கிறாங்க. ஆனா கீழே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அப்படி தமக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிற வேளையில, கண்களை ஏறெடுத்து பார்க்கிற வேளையில அந்த கல்லு அந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறாங்க. கிட்ட போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு தேவ தூதன் அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை இந்த சகோதரர்கள் காண்கிறார்கள். கண்ட உடனே அந்த இடத்துல 6வது வசனத்தில் எப்படி எழுதியிருக்கிறது, தூதர் அவரை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்களே, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இந்த இடத்துல இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி இந்த சகோதரிகள் இடத்துல இந்த தூதன் அறிவிக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக ஜனம் கூட்டம் இயேசு இந்த பூமியில பிறந்தார், இயேசு இந்த பூமியில அநேக காரியங்களை செய்து விட்டார், இயேசு சிலுவையின் மேல அறையப்பட்டு விட்டார், அவர் பலியானார், அவர் செத்து விட்டார், இன்றைக்கு உயிரோடு எழும்பவில்லை என்று சொல்லி அநேக ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு அவர்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு பார்த்து சொல்லுகிற, இயேசு அப்படியே அடக்க பண்ணி வைக்கப்படவில்லை, இயேசு உயிர் தெழுந்து விட்டார், இயேசு ஜீவனுடனே எழும்பிவிட்டார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு கூட அநேக ஜனங்களுடைய உள்ளத்துல வருகிற கேள்வி என்ன, இயேசு வந்தாங்கப்பா, இயேசு செஞ்சாங்கப்பா, இயேசு எல்லாத்தையும் பண்ணாங்க, ஆனா இயேசு இன்றைக்கு இல்லை என்று சொல்லி, இயேசு உயிர் தெழுந்ததற்கு நம்மதான் சாட்சிகள். பாவியாய் வாழ்ந்தோம், அசுத்தத்துல வாழ்ந்தோம், அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம், மரித்த நிலைமையில இருந்த எங்களை உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்களை மாற்றி இருக்கிறது. பாவத்துக்குள்ளே படித்துக் கொண்டிருந்த எங்களை இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை விடுதலையாக்கி இருக்கிறது. அசுத்தத்தில் ரத்தத்தை பார்த்து கொண்டிருந்த அநேக ஜனங்களுக்கு கோபமாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்தல் இன்றைக்கு மனுஷனாக மாற்றி இருக்கிறது. இயேசு உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். இயேசு மரித்த நிலைமையில இல்லை, இயேசு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசுவை அறிந்த ஜனமும் இருக்கிறீங்க, இயேசுவை அறியாத ஜனமும் இருக்கிறபடினால நான் உங்களுக்கு சுருக்கமாக இந்த இயேசு யார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஐயா இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசுவை கல்லறையில அறிந்து விட்டாங்க, இப்படியெல்லாம் நினைவுகூர்ந்து இந்த நாட்களை கொண்டாடுகிறார்களே, இந்த இயேசு உண்மையில யார் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். தேவ ஜனமே, நீ காண்கிற இந்த பூமி, வானம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தான் இந்த இயேசு. இந்த இயேசுதான் மிக மிக பெரியவராய் இருக்கிறார். இந்த இயேசுதான் தேவனாய் இருக்கிறார். இந்த இயேசு அவருடைய சாயலில் உண்மையுமே உண்டாக்கி இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இயேசு எதற்காக வந்தார்? இந்த இயேசு எதற்காக இந்த பூமியில 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொல்லி நீ கேட்கலாம். இந்த பூலோகம் பொல்லாத உலகமாக இருந்தது. இப்படி இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் அசுத்தம், எங்க பார்த்தாலும் கோபம், எங்க பார்த்தாலும் சண்டை, இப்படிப்பட்ட காரியங்கள் நிரம்பின உலகமா இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை யாராகிலும் மன்னிக்க மாட்டார்களா என்று சொல்லி அநேக மலைகளை ஏறிக்கொண்டிருக்கிற நாட்கள் தான் இருக்கிறது. அந்த நாட்களிலும் சரி, இந்த நாட்களிலும் சரி, யாராகிலும் பாவத்தை மன்னிக்க மாட்டார்களா? எனக்கு யாராகிலும் மோட்சத்தை தரமாட்டாங்களா? எனக்கு யாராகிலும் பரலோகத்தை தரமாட்டாங்களா என்று சொல்லி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற உலகத்தில இயேசு தான் உண்டாக்கின ஜனங்களிடத்துல மனுஷனாக
அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். அதுதான் இன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிறது. அநேக ஜனங்க சொல்றாங்க, இயேசு எப்படி உண்மையான தேவனா இருக்க முடியும் என்று சொல்லி. நீங்கள் பார்க்கலாம், அநேக புத்தகங்கள் இந்த உலகத்துல வந்திருக்கிறது. ஆனா வந்த 100 வருடம் இல்ல 50 வருடம் புத்தகங்கள் மறைந்து போய் கொண்டிருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இருக்கிற புத்தகங்களை நீங்கள் தேடி பார்த்தால் எந்த புத்தகமும் இன்றைக்கு இல்லை. ஆனா ஒரே ஒரு புத்தகம் 2000 ஆண்டுகளாகிலும் எங்கள் கைகளில் இருக்கிறது. இதுதான் ஜீவனுள்ள புத்தகம். அதனால இயேசு சொன்னாங்க, வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாது என்று சொல்லி. இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது, இயேசு நமக்காக வந்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு வந்தார், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு வந்தார். எங்கள் கண்களில் செய்த பாவங்களுக்காக, எங்கள் கைகளில் செய்த அக்கிரமங்களுக்காக, எங்கள் கால்களில் ஓடி செய்த பாவங்களுக்காக இயேசு இந்த உலகத்துல நம்மை தேடி வந்தாங்க. இன்றைக்கு யாராவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, வியாதியில் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படியாவது ஒரு ஆபரேஷன் டைம்ல, ஒரு நெருக்கத்தின் டைம்ல பிளட் தேவைப்படும். அந்த டைம்ல போயிட்டு நீங்க ஒரு நாயுடைய ரத்தம் இல்ல ஒரு ஆடுடைய ரத்தம், ஒரு கோழியுடைய ரத்தத்தை நீங்க கொடுத்து பாருங்க, டாக்டர் வந்து உங்களை பைத்தியம் என்று சொல்லி வெளில தள்ளி விடுவாங்க. தேவ ஜனமே, ஒரு மனுஷனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை கொடுத்தா மட்டும்தான் அவனுடைய உயிரை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு என் வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை மன்னிப்பதற்கு எந்த ஆடுடைய ரத்தமோ, எந்த மிருகத்துடைய ரத்தத்தை, எந்த கோழியுடைய ரத்தத்தை கொடுத்தால் பாவம் மன்னிக்கப்படாது. அதற்காக பரிசுத்தமா இருக்கிற ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக பரிசுத்தமா இருந்த தேவன் இந்த பூமியில ஒரு கன்னிகை வயிற்றில பிறந்து அவர் 33 வருடம் இந்த பூமியில வாழ்ந்து அவர் சிலுவையின் மேல பலியாகி அவருடைய கைகளில் ஆணிகள் அடிச்சாங்க, அவருடைய காலில் ஆணி அடிச்சாங்க, ஈட்டி எடுத்து விழாவில குத்தினார்கள், முதுகல நிலத்தை போல உழுதாங்கன்னு சொல்லிட்டு வேதத்துல பைபிள்ல மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த இயேசு சிந்தின ரத்தத்தினாலதான் எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆமென். என் வாழ்க்கையில 2011வது வருடத்துல டிசம்பர் மாதத்துல நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் புறப்பட்டு போனேன். அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தை எனக்கு சொன்னாங்க, இந்த இயேசு உனக்காக மரிச்சாங்க, இந்த இயேசு உனக்காக உயிர் கொடுத்தாங்க, இன்றைக்கு ராத்திரி நீ செத்துட்டா எங்கப்பா போவே என்று சொல்லி கேட்டாங்க. இந்த வார்த்தை உள்ளத்தை நடுங்க வைத்தது. அன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்துல சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட, சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இருளாய் இருந்த, நிம்மதியே இல்லை, படுத்தா தூக்கம் வர பயம், இப்படி இருந்த என் வாழ்க்கைக்கு இயேசுவை எப்போ நான் ஏற்றுக்கொண்டேனோ என் வாழ்க்கையில சந்தோஷத்தை இயேசப்பா கொடுத்தாங்க. பணம் இருக்காது, ஆனா சந்தோஷம் இருக்கும். பாடுகள், உபதிரவங்கள், நெருக்கங்கள் எல்லாமே வரும், ஆனா சந்தோஷம் இருக்கும். இந்த பொல்லாத உலகத்துல இன்றைக்கு ஜனங்க சொல்றாங்க, ஐயா பணம் இருந்ததாயா நிம்மதி, ஐயா பணம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த நிம்மதி உனக்கு இருக்குமா? ஆனா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாரு, எப்பொழுது நீ சந்தோஷமா இருக்கலாம். நான் யாருக்குமே உபயோகமா இல்லை, நான் யாருக்குமே பிரயோஜனமா இல்லை, என் வாழ்க்கை இப்படி வெறுமையா போய் கொண்டிருக்கிறது. ஆனா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பார், உன் வாழ்க்கையை இயேசு பிரகாசிப்பார். என் வாழ்க்கையில என் வாழ்க்கை ஆரம்பித்தது, என் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எப்படி தெரியுமா? ஒரு தட்டு கழுவ நான் சேர்ந்துக்கிட்டேன். ஒரு ஹோட்டல்ல, ஒரு ஸ்ட்ரீட்ல, ஒரு ஹோட்டல்ல தட்டு கழுவுற வேலைக்காக நான் சேர்ந்துட்டேன். எனக்கு பெரிய படிப்பு, அறிவு எதுவுமே இல்லை. நான் அப்படி என் வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிச்சு ஒவ்வொரு படியா அந்த வேலை இந்த வேலை கடுமையாக உழைத்து அப்படியாக செய்து கொண்டிருந்த வேளையில இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஃபியூச்சரே இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு இந்த இயேசு ஃபியூச்சரை தந்தாங்க. இந்த இயேசு என்னை வாழ வைத்தாங்க. தனி மனுஷனா நான் வாழுவேன், தனி மனுஷனா ஓடுவேன். எங்க பார்த்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, எப்பொழுதும் பயம் நிரம்பின மனுஷனா நான் இருந்தேன். ஆனா இந்த இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்தது. நீங்க கேட்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா பணம் கிடைக்குமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா வீடு கிடைக்குமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா பெரிய பெரிய பங்களா கிடைக்குமா? இல்ல ஃபாரின்ல இந்த ஃபண்ட் கிடைக்குமா? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் அசுத்தம் மாறும்.
இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா மரண பயம் உன்னை விட்டு போகும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட உன் கடன் பிரச்சனை மாறும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கை தலைகளாக மாறும். சரித்திரத்தை இயேசுவை மாற்றினார். வாழ்க்கையில எதை குறித்து கலக்க இருக்காது, கவலை இருக்காது. இயேசு எல்லாவற்றையும் உனக்காக தருவார். இயேசு உன்னை நேசிக்கிற தேவனப்பா. இயேசு உன்னை அணைக்கிற தேவனா இருக்கிறார். அன்புடைய தேவனா. நீங்க வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு அப்படி, இயேசு இப்படி, இயேசு கிட்ட பணம் அதெல்லாம் பைத்திய ஜனங்க சொல்ற காரியம். நீங்க உண்மையில இயேசுவை பத்தி அறியணுமா, இந்த பைபிள் எடுத்து வாசிங்க. எடுத்து வாசிச்சீங்கன்னா ஏசப்பா கிட்ட எங்க பார்த்தாலும் அன்புதான். யாராவது தள்ளிட்டாங்களா இயேசு போய் அவங்கள தேடுவாங்க. யாராவது ஒதுக்கிட்டாங்களா இயேசு போய் தேடுவாங்க. இதுதான் பைபிள் எழுதியிருக்கு. பணம் சம்பாதிக்கிறது எப்படி, உலகத்துல வாழ்வது எப்படி, உலகத்துல பெருமையா வாழ்வது எப்படி, ஞானமா வாழ்வது எப்படி, இதை இயேசு சொல்லிக் கொடுக்கல. ஒரு மனுஷன் எப்படி நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி அன்பு கூறணும், இதுதான் இயேசு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி இயேசப்பா வாழ்ந்தாங்க. அதற்கு பிறகு இந்த பூமியில நமக்காக சிலுவையில இயேசு அறையப்பட்டார். கைகளில் கால்களில் ஆணிகள் அடித்து ரத்தம் சிந்த வைத்தாங்க இயேசுவை. இந்த இயேசு அப்படி நமக்காக பலியாகி அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவதற்காக இயேசு சிலுவை மேல ஏறினார். அப்படி இயேசு மரித்தபடினால அவரை எடுத்துக்கொண்டு போய் கல்லறையில வைத்து விட்டாங்க. அப்போ அந்த நேரத்துல தான் இந்த மரியாள், யாக்கோவுடைய தாய், சபை, இப்படி சகோதரிகள் வந்து ஏசப்பா சுகந்த தைலத்தை போடுறன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த இடத்துல இயேசு கல்லறையில வைக்கப்படவில்லை, இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி வேதத்துல தூதன் வந்து சொல்லிருக்கிற காட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ ஜனமே, இன்றைக்கு கூட நீ தேடிக்கொண்டிருக்கலாம், எங்கே இந்த இயேசு? இயேசு உயிர் தெழுந்து உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். இயேசு உன் வீட்டில வாசம் பண்ண விரும்புகிறார். இயேசு உன்னோடு நடக்க விரும்புகிறார். இயேசு உன் வாழ்க்கையில, உன் வேலையில, உன் காரியங்களில், உன் அலுவலகங்களில், எல்லா இடங்களிலும் இயேசு உன்னோட வாழ வாஞ்சிக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டு பார், சமாதானம் இருக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டு பார், சந்தோஷம் இருக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டு பார், நிம்மதி இருக்கும். இயேசுதான் எல்லாம். வாழ்க்கை அவ்வளோ பயங்கரமா இருந்தது. இயேசு ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை சந்தோஷமா மாறிச்சு. ஒண்ணுமே இல்லாம இருந்து இயேசப்பா ஏற்றுக்கிட்ட கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் பணம் கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க, அப்படி நான் சொல்றேன். சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அன்னைக்கு என்ன தேவையோ ஏசப்பா கொடுக்குறாங்க. அன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணுமா, ஏசப்பா தரேன். அன்னைக்கு எனக்கு பணம் வேணுமா, ஏசப்பா தரேன். அன்னைக்கு எனக்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்படணுமா, ஏசப்பா சந்திக்கிறார். நாளை குறித்து கவலையப்படக்கூடாது. ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்து அழகா நடத்துவார். அதுதான் இயேசு. இந்த இயேசு நமக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார். இதுதான் இயேசு. இப்படி இந்த உயிர் தெழுந்த நாளில இப்படி வாழ்ந்த இயேசு, இப்படி உயிர் தெழுந்த இயேசு என்ன நம்ம வாழ்க்கையில வாஞ்சிக்கிறாங்க? வெறும் இந்த ஈஸ்டர் வரும்போது, குட் ஃப்ரைடே வரும்போது இதை நினைவு கொண்டு இயேசு கல்வாரியில மரிச்சாங்க, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, இப்படி இயேசு உயிர்த்தோடு எழுந்தார் என்று சொல்லி இதை கொண்டாடிக்கிட்டு மறுபடியும் நம்மளுடைய அதே நார்மலான லைஃபை வாழ்வது இயேசு விரும்பவில்லை. வருஷம் வரும்போது ஃபெஸ்டிவலா மாத்தி நம்ம இப்படி வாழணும் என்று சொல்லி இயேசு விரும்பவில்லை. இயேசு இவ்வளோ காரியத்தை நமக்காக செய்து, இவ்வளோ பாடுபட்டு, இவ்வளோ அடிக்கப்பட்டு, இவ்வளோ அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக உயிர் தெழுந்து வந்த இயேசு நமக்குள்ள எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நோடு திருப்பிக் கொள்ளுங்க. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம், நீங்கள் போய் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி. தேவ ஜனமே, உயிர் திறந்த இந்த நாளை கொண்டாடுகிற நானும் நீயும் சரி, ஏதோ ஒரு பண்டிகையா, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலா இதை கொண்டாடி முடித்தா போது, குட் ஃப்ரைடே வரும்போது கல்வாரி பாடலை பாடிட்டு, கல்வாரி காட்சியை டிவியில பார்த்துட்டு, சர்ச்ல போய் 7 வார்த்தைகளை கேட்டு, ஐயோ இயேசு எனக்காக மரித்துட்டீங்களே, இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு முடிச்சுட்டா போதும் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்லுகிறாங்க, நான் உனக்காக இவ்வளோ காரியத்தை செஞ்சேன், உனக்காக இவ்வளோ நன்மைகளை செய்தேன். ஆனா இத நீ போய் அநேக ஜனங்களுக்கு அறிவிக்கணும். சுவிசேஷம் கேட்காத ஜனங்களுக்கு இயேசுவே தேவன் என்று சொல்லி அறிவிக்கணும்.
இந்த இயேசு யார் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கேட்பாங்க. இயேசு கல்லோ, இயேசு மண்ணோ என்று சொல்லி அநேக ஜனங்கள் கேட்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லணும், இயேசு உயிர் தெழுந்த தேவன், இயேசு ஜீவனுள்ள தேவன், இயேசு எனக்காக வந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு எழுப்பின தேவன் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கு போய் அறிவிக்க, இயேசுவை அறிவிக்க அறிவிக்க அறிவிக்கதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த வேதம் அழிக்கப்படவில்லை. இயேசுவை யாரெல்லாம் அறிவிச்சாங்களோ அவங்க வாழ்க்கையில இயேசப்பா மாத்திட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. இயேசுவை அறிவிக்க, இவருடைய அன்பை எல்லா இடங்களிலும் போய் பகிர்ந்து கொள்ளணும். ஆமென். இந்த இடத்துல ஒரே ஒரு காட்சியை, ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல இந்த மரியாள், யாக்கோபுடைய தாய் மரியாள், சலோமே, இந்த 3 சகோதரிகளிடத்துல தேவதூதர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன காரியத்தை சொல்றாங்க? நீங்கள் போய் அவருடைய சீடருக்கு, பேதுருக்கு சொல்லுங்கள். ஐயா, சீடர்கள், அப்போஸ்தலர் என்று சொன்னால் எல்லாருமே இருக்கிறாங்க. அது பேதுருன்னு சொல்லிட்டு எதுக்கு நேம் மென்ஷன் பண்றாங்க தெரியுமா? இந்த பேதுரு இயேசப்பா கூட நடந்த ஒரு அப்போஸ்தலர், ஒரு நல்ல சீடர். 12 சீடர்கள் நடக்கிறாங்க, அதுல பேதுரு கூட இருக்கிறாங்க. எதுக்கு பேதுரு நேம மட்டும் செப்பரேட்டா இந்த இடத்துல தேவதூதன் சொல்றான்? இந்த பேதுரு தான் இயேசப்பாவை அந்த பரிசாயர்கள், அந்த சதுசேயர்கள், அந்த மகா ஆசாரியர்கள் எல்லாரும் இயேசப்பா பிடிச்சிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா? அந்த பிடிச்சிட்டு போயிட்ட டைம்ல இந்த இடத்துல இருக்கும்போது எல்லா ஜனங்களும் கேட்கிறாங்க, நீ கூட இயேசப்பா கூட இருந்தவர் தானே? 3 இடத்துல கேட்கிறாங்க, நீ கூட இயேசு கூட இருந்தவர் தானே? அப்ப பேதுரு சொல்லா, எனக்கு இயேசுனை யாரே தெரியலன்னு சொல்லிட்டான். பயம், மரண பயம். எங்க இயேசுவை பிடிச்சு சிலுவையில் அடிக்கிறாங்க, என்னையும் அடிச்சிருவாங்களோ இந்த பயத்துல இயேசுவை பதிலளிச்சிட்டான். இயேசு யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டான். ஆனா இப்படி சொன்ன பேதுரு வெளியில போயிட்டு பயங்கரமா ஆண்டவரே, யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கதற ஆண்டவர்கிட்ட, இப்படி நான் பாவப்பட்டேன், இப்படி நான் தப்புப்பட்டேன், இயேசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இயேசுவை நேசிச்ச ஒரு அப்போஸ்தலன், இயேசுவை பின்பற்றின ஒரு அப்போஸ்தலன், இயேசுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் என்று சொன்ன ஒரு நல்ல சீடர். அதனாலதான் அந்த இருதயத்தை இயேசப்பா பார்த்தாங்க. அதனாலதான் பேதுரு கொஞ்சம் பலவீனமான மனுஷன் தான்ப்பா, அவனுக்கு ஸ்பெஷலா சொல்லு, நான் உயிரோட எழும்பி வந்திருக்கிறேன், என்னை பார்க்க அவனுக்கு சொல்லுங்க. அதனால இந்த தூதன் சொல்றான், இயேசு உயிர் தெழுந்த காட்சி அந்த சீடர்களை பார்க்கட்டும், அந்த பேதருக்கு சொல்லுங்க. அப்பதான் எல்லாரும் வராங்க. அந்த டைம்ல தான் இயேசப்பா எல்லாரையும் கேதர் பண்ண சொன்னாங்க, நீங்க போய் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லி. தேவ ஜனமே, இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இயேசப்பா கிருபை தருகிறார். யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க, யார் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசப்பா கிருபை தராங்க. நீ கலங்கி போயிருக்கிறியா, நீ உடைஞ்சு போயிருக்கிறியா, நீ தேவனை விட்டு தூரமா போயிருக்கிறியா, நீ வா, அவருடைய கிருபை தராங்க. இந்த நாளில் அவர் உன்னை அழைக்கிறார். எல்லாம் எனக்கு தூரம் தள்ளுன நிலைமை இருக்கு, இதுதான் என் கடைசி நேரமா இருக்கு என்று சொல்லி ஒதுங்கி போயிருக்கலாம். இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த உயிர் தெழுந்த நாளில உன் மீது என் கிருபை வைத்திருக்கிற என்னுடைய சமூகத்துக்கு வா என்று சொல்லி இங்கே பேதுருக்கு எப்படி ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்தாரோ அது போல ஒதுக்கப்பட்ட உன்னை பார்த்து இயேசப்பா சொல்றாங்க, நீ வா, என்னுடைய கிருபை நான் உனக்கு தரேன் என்று சொல்லி. ஜனமே, இன்றைக்கு இந்த உயிர் தெழுந்தனால சாதாரணமா நம்ம ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலா செஞ்சு நமக்குள்ளேயே முடித்து விடாதபடி இதை ஒரு 4 பேருக்காகிலும் இந்த இயேசு உயிர் தெழுந்தானே, உங்களுக்கு வாழ்த்துக்கள், இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி நீங்க சொல்லி பாருங்களேன். நிச்சயமா இந்த உயிர் தெழுந்த நாளாலே நம்ம கொண்டாடுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமென். இதை உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஈஸ்டர் நாள், இந்த ரிசர்வேஷன், இந்த உயிர் தெழுந்த நாளில மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம எல்லா இடங்களிலும் பகிர்ந்து கொண்டே வரோமானால் நிச்சயமா இயேசப்பா சந்தோஷப்படுவார். நிச்சயமா இயேசப்பா நம்ம மேல இன்னும் பிரியமா இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த உயிர் தெழுந்த இயேசு மிக மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை
மிக மிக சிரமமாக இருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பதாக யாருக்கெல்லாம் ஏசப்பா பற்றி தெரியலையோ எல்லாருக்கும் ஏசப்பா குறித்து அறிவிப்போம். இயேசுதான் உண்மையான தேவன், இயேசுதான் உங்களை நேசிக்கிறாங்க, இயேசு உங்களை உண்மையில நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏசப்பா கிட்ட கொண்டு வரலாம். நரகத்துக்கு போகிற கூட்டத்தை தப்பு வச்சுட்டு பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். அநேக ஜனங்க சொல்லுவாங்க மதமாற்றம் பண்றாங்க, மதமாற்றம் பண்ணல. மதமாற்றம் பண்றதுக்கு யாரும் நம்ம காசு கொடுக்கல. நீ எப்படி இருக்கிறியோ அப்படி ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பா, இருதயத்தை மாற்றுவார். அதுதான் நம்ம சொல்ற இயேசு. இன்னைக்கு என் பேர் மணிகண்டா, ஆனா என் பேர் நான் மாற்றவே இல்லை, ஆனா என் வாழ்க்கை மாறி இருக்கு, என் இருதயம் மாறி இருக்கு, என் கேரக்டர் சுபாவம் மாறி இருக்கு. ஒரு காலத்துல குடிகாரனா இருந்தேன், ஒரு காலத்துல அடிக்கிறவனா இருந்தேன், ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். இந்த இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நல்ல மனுஷனா இருக்கிறேன். என் அப்பா என் தாய்க்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணுவான், குடிச்சிட்டு வந்து குடும்பத்துல பயங்கரமான அசமாதானம், சந்தோஷமே இருக்காது. சின்ன பிள்ளைங்க நம்ம நடுங்குவோம். ஆனா எப்போ இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோமோ குடும்ப சூழலை மாறிச்சு, குடி போச்சு, கெட்ட பழக்கம் போச்சு, அசுத்தம் போச்சு, வீடு அழகா மாறிச்சு, சந்தோஷம் எப்பொழுதும் சந்தோஷம். அதுதான் இன்றைக்கு என் பிள்ளைங்க நான் வீட்டுக்கு வரும்போது அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனால் குடிச்சிட்டு பாவம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா சந்தோஷம் இருக்குமா, நிம்மதி இருக்குமா, சமாதானம் இருக்குமா? ஒரு நிம்மதி இருக்கா. வீடே நரகமா மாறிடும். உன் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா, உன் பிள்ளைங்க உன்கிட்ட ஓடி வரணுமா, இயேசுவை ஏற்றுக்கலாம். அது மட்டுமல்ல, நீ மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கு, அது நித்திய ஜீவ வாழ்க்கை. இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டா நிச்சயமா அப்படிப்பட்ட சந்தோஷமா வாழ்க்கை நீ காண முடியும். இந்த நாளிலும் கூட, இந்த உயிர்த்தெழுந்த நாளில, நினைவு கூறுகிற இந்த நாளில நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவை ஏற்றுக்குங்க. இந்த இயேசு வந்தா உங்க வாழ்க்கை மாறும், குடும்பமே சந்தோஷமா இருக்கும். இயேசு ஒருபோது நீங்க தடிராதீங்க. இன்றைக்கு ஆவலுடனே இயேசுப்பா உங்க முன்பதாக நின்று கேட்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினா இருக்கிற இடத்துல இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினா இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு இந்த நாளில் ஆண்டவரே, உலகம் முழுவதும் பயங்கரமா செலிப்ரேஷன் பண்றாங்க, ஆனா எனக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கிறப்பா, என் வாழ்க்கையை மாத்துறீங்களா என்று சொல்லி இருக்கிற இடத்துல நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமா இயேசப்பா உனக்குள்ள வருவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். உனக்காக, உன் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இயேசு யார் என்று சொல்லி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இயேசுவே தேவன் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். இயேசு எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார், எங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் பலியானார் என்று கேள்விப்பட்டோம். இந்த இயேசுவை எங்க உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது எங்களுடைய எல்லா பாவங்களை கழுவட்டும், இப்பொழுது எங்களை பரிபூரணமாய் மன்னிக்கட்டும், இப்பொழுது இந்த இயேசு குடும்ப சூழலை மாற்றுவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற சூழல்கள் மாறட்டும். எல்லா அந்தகார துரைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கிருபை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கியிருப்பதாக, உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. உங்க அன்பு பிள்ளைகளை, குடும்பங்களை மூடி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. முடிந்தால் இயேசுவை அறியாத நபர்களுக்கு இந்த செய்தி நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. இயேசு எப்படியாவது அறிவிக்கப்படணும். அவர்தான் சந்தோஷம், அவர்தான் சமாதானம், அவர்தான். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.